ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம். லாஸ்ட்டு ஷார்ட்ஸ்லேயே வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் வீடு மாற போகிறோன்ட்டு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு குட்டி விலாக் தான் இன்றைக்கி. ஸோ நேற்று தான் வந்து வீட்டுக்கான கீ வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அது போக வீடு கையோடு வந்து ஒரு இடம் நம்மளுக்கும் மாப் போட்டால் தான் ஓரளவு நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ நேற்றே அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ கீ நம்ம கைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் வந்து பால் காய்ச்சறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறதா பிளான். ஸோ பழைய வீட்டிலே வந்து குக்கிங் முடிச்சிடலான்ட்டு பீட்ரூட் வந்து வச்சுருக்கேன். கூடவே வந்து சாம்பார் வச்சுட்டேன். சாம்பார் வச்சுருந்தா நம்ம வந்து 3 டைம்ஸ், அதாவது நைட்டுக்கு, மத்தியானத்துக்கு, நைட்டுக்கு, மறுநாள் காலையில் வரைக்கும் இதை வச்சே சமாளிச்சுக்கலாம். அதுக்காக தான் வச்சுருக்கிறேன். ஸோ க்ளீனிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனாலுமே வந்து இந்த பால் காய்ச்சற பாத்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் வந்து இந்த டிஷ் க்ளீனிங் லிக்யூடு எல்லாமே தேவை இருக்கும். புதுசாக வாங்குறதுக்கு பதிலாக ஏற்கனவே உள்ளதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டெய்னரில் மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். பால் காய்ச்சறதுக்கு உண்டான பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து நேற்று நைட்டே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வீட்டுக்கு தான் வந்து நம்ம புதுசாக வந்து இப்போ மாறி வந்திருக்கிறோம். இதை வந்து நேற்று ஷார்ட்ஸ்லேயே வந்து அங்கங்கே ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங் மாதிரி காமிச்சிருந்தேன். இந்த கிளிப்பிங்கே வந்து நேற்று வந்து ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு எம்டி ஹவுஸ் டூர் மாதிரி காட்டலாங்கிறதுக்காக இந்த கிளிப்பிங் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீட்டில் வந்து நமக்கு கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடமா, ஹாலெல்லாம் கொஞ்சம் குட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்காக மட்டும் நாங்கள் இங்கே வரலை. அந்த வீட்டிலே கண்டினியூ பண்ணலான்னு தான் பிளான் இருந்தது. பட் வந்து ரெண்ட்டு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்திருந்த முதல் வருஷம் வந்து $1450 இருந்தது. அப்புறம் வந்து 2வது வருஷம் வந்து அப்படியே லீஸ் ரினிவல் பண்ணும்போது $1750 வந்து போட்டிருந்தாங்க. ஒரு $250 இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வீடு வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஓகே, நமக்கு வந்து ஷிஃப்டிங் காசு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 250 150ல் ஒரு $450 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு $2200 போட்டிருந்தாங்க. இவ்வளோ ரெண்ட்டு கூப்பிட்டுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கல. ஸோ கொஞ்சமாக கூட்டியிருந்தா கூட நாங்கள் வந்து ஒரு 100 or 150 கூட்டியிருந்தா கூட அங்கவே வந்து நம்ம இருந்திருக்கலாம். ஸோ ரொம்ப கூட்டவே பக்கத்து தெருவிலே கொஞ்சம் மாறி நமக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாகவே வீடு கிடச்சது. அதனால் மாறியாச்சு. இப்போ வந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் உண்டான வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி ஸ்பேசியஸாக இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கிளாசெட் இருந்தது. அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க் ப்ளேஸ் மாதிரி ஒரு டென் மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கேயும் வந்து நமக்கு ஒர்க்கிங் டேபிள்லாம் போட்டு இருந்தது. கிளாசெட்டும் பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து வாக்கிங் கிளாசெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே ஆஸ் யூஷுவல் நார்மல். நமக்கு வந்து 2 குழந்தைங்க இருந்தால் 2 பெட்ரூம் வந்து இங்கே கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், அது போக டைனிங் அண்ட் ஒர்க் ரூம் இருக்குது. ஸ்டோரேஜ் ரூம் வந்து செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு தாராளம். அதனால தான் சரி, ஓகே, அந்த காசை கம்பேர் பண்ணும்போது இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த வீட்டோட அமௌண்ட்டு வந்து அதை விட இது கம்மி தான். பழைய வீடு வந்து August 31 லீஸ் டேர்ம் வந்து முடியுது. ஸோ நமக்கு வந்து August 31 12 மணிக்கு வந்து நமக்கு கீ கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டேட்டில் வந்து கரெக்டாக வாங்கிடுவாங்க. அதனால் நம்ம வந்து இயர்லி மூவின் மாதிரி எடுத்துட்டோம். கொஞ்சம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு இந்த வீடு கொஞ்சம் அவைலபிலிட்டி இருந்ததுனால இயர்லி மூவின் கேட்டு எடுத்திருந்தோம். பட் அந்த 4 நாளுக்குமே வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 4 நாளுக்கு நம்ம பே பண்ணியாச்சு. ஸோ பே பண்ணதுக்கப்புறமும் நமக்கு வந்து நார்மலாக கீ வந்து ஒரு 11 மணி இல்லை 12 மணிக்கு தந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஈவினிங் வந்து 6:30க்கு மேலே தான் கீ தந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பேசிக் கிளீனிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 7:45 கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பால் காய்ச்சி என்ன பண்ணேன், நாளைக்கு காலையிலேயே பால் காய்ச்சிக்கலான்ட்டு மறுநாள் தான் வந்து பால் காய்ச்சுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி பசங்களுக்கு வேறு ஃபஸ்ட்டு டே ஆஃப் ஸ்கூல். ஸோ முதலே நாங்கள் அதனால் என்ன நினச்சிருந்தோன்னா, முந்தின நாளே காய்ச்சிருந்தோன்னா கொஞ்சமாக திங்ஸை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பசங்களை இங்கேருந்து ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து இங்கேருந்தே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். ஸோ கீ லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அந்த பிளான் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகி மாறி போயிடுச்சு. ஸோ இப்போ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் வந்து பால் காய்ச்சினோம். கூடவே வந்து ஒரு 2-3 பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ காலையில் பால் காய்ச்சினதுக்கப்புறமா மீதி இருக்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்றே க்ளீன் பண்ணி முடித்ததுனால உள்ளே வரவுமே ஃபஸ்ட்டு பூஜை சாமான்லாம் கழுவி தானே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் ஃபஸ்ட்டு பூஜை சாமானை வச்சு இப்போ பூஜை ரூமுக்கு செட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா காயில் அடுப்பு. இந்த காயில் அடுப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. ஸோ நமக்கு வந்து அந்த பழைய வீட்டில் வந்து இண்டக்ஷன் பேஸ்டு அடுப்பு மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த காயில் அடுப்பு யூஸ் பண்ணுறேன். அதை கம்பேர் பண்ணும்போது இதோட ஹீட்டிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. நமக்கு இண்டக்ஷனில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ பால் காய்ச்சினோடனே வந்து எங்கே பொங்கிடுமோ, அடுப்பெல்லாம் பாழாக போயிடுமேங்கிற பயத்தில் அப்படியே டக்குன்னு அந்த பொங்குற டயத்தில் கரெக்டாக வந்து நான் எடுத்துட்டேன். ஏன்னா பொங்கிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள காயில் குள்ளக்கெல்லாம் ஃபுல்லாக பாலாயிடும்னு சொன்னாங்க. அதனால் வந்து டக்குன்னு எடுத்துட்டேன். பால் காய்ச்சறதுக்கு எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் இந்த மண்டையில் உள்ள கொண்டைய மறந்துட்டோங்கிற மாதிரி டம்ளரை மறந்தாச்சு. பட் ஆனால் ஃப்ளாஸ்க் 2 வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஒன்றில் வந்து நமக்கு கப்பு இருக்கும். ஸோ அந்த கப்பை வச்சு அப்படியே சரி திரும்ப வீட்டுக்கு போயிட்டு நம்ம மாறி வர்றதுக்கு அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருந்த கப்பை வச்சு அப்படியே சாமிக்கு வச்சாச்சு. சாமிக்கு வந்து வெள்ளி டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த பூஜை சாமானோடையே சேர்ந்து கழுவி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த கப்பு வந்து ஹீட்டிங்க்கு கொஞ்சம் ஸோ நம்ம வெறும் வெள்ளி கப்பை வந்து அப்படியே சூடான பால் ஊற்றுறதுக்கு பதிலாக வெளியில் ஒரு அவுட்டில் வந்து ஒரு லேயர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அந்த கப்புக்குள்ளே வச்சு அப்படியே வந்து சாமிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். செடி எல்லாமே வந்து முதலே வந்து கொஞ்சம் செடியை வந்து கொண்டு வந்துட்டோம் இப்போ காலையில். ஏன்னா பூஜைக்கு வந்து அதில் வந்து உள்ள பூக்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செடியை வந்து முதலே கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் சாமிக்கு வந்து பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பால் காய்ச்சி முடிச்சாச்சு புது வீட்டில். ஸோ பால் காய்ச்சிட்டு யூஷுவல் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்து ஷிஃப்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஊரில் இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட கொடுத்துருவோம் வீடு மாற்றுறதுனால. அப்படி இல்லாட்டி நம்ம தெருவோட முக்கிலே யாராவது இந்த வேன் வச்சுருப்பாங்க, குட்டி யானை மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க கிட்டக்க நம்ம சொல்லிவிட்டு பாக்ஸஸ் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பேக் பண்ணி வச்சுட்டோன்னா அவங்க வந்து ஏற்றிடுவாங்க. நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி பேக்கர்ஸ்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து பாக்ஸோடு கொண்டு வந்துட்டு டக்கு டக்குன்னு அவங்க பேக் பண்ணிடுவாங்க. ஸோ எது வேணும் வேணான்னு கழிக்க கூட நமக்கு டைமே இருக்காது. டக் 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 டக்குன்னு முடிச்சுருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஷிஃப்டிங்கிறது ஒரு 12 ஹவர்ஸில் நமக்கு முடிஞ்சிடும். பட் இங்கே வந்து எங்களுக்கு 4 நாளாக நாங்கள் ஷிஃப்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ முதல் நாள் வந்து புதன்கிழமை நமக்கு ஈவினிங் கீ கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆரம்பித்தோம். க்ளீனிங் முடிச்சுட்டு ஒரு 2 பாக்ஸ் மாற்றிருந்தோம். அப்புறம் செகண்ட் டே வியாழக்கிழமை இப்போ பால் காய்ச்சியாச்சா, பால் காய்ச்சிட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இதுக்கு மேலேருந்து இனிமேல் குக்கிங் அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து பாக்ஸ் வந்து ஒரு 3 பாக்ஸ் வச்சுருந்தோம். 3ல் வந்து 1 வந்து நமக்கு ரீசெண்டாக இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொரியர் வந்துச்சுல, அந்த கொரியர் பாக்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். அப்புறம் இன்னும் 2 பாக்ஸ் வந்து ஹோம் டிபார்ட்டில் வாங்கியிருந்தோம். நமக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வந்த பாக்ஸ் வந்து நல்லா ஸ்டர்டியாக இருந்தது. அந்த ஹோம் டிபார்ட்டில் உள்ள பாக்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் தாங்கலை. கொஞ்சம் லைட் வெயிட் உள்ள பொருள் மட்டும்தான் அதில் வந்து கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இந்த 3 பாக்ஸை மட்டுமே வச்சு கார்லேயே வந்து மாற்றினோம். ஏன்னா 3 பாக்ஸுக்கு மேலே காரில் வைக்க முடியாதா, அதனால எக்ஸ்ட்ரா வாங்கலை. ஸோ இதை வச்சே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருந்தோம். ஓரளவு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றிட்டோம். இது வந்து வியாழக்கிழமை நடந்தது. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து திரும்ப யூஹால் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் மூலமாக பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றினோம். ஸோ பெரிய ஐட்டம்ங்கும் போது நம்ம பெட் ஃப்ரேமு, மேட்ரஸ்ஸு, சோஃபா, ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து மாற்றினோம். அப்புறம் சாட்டர்டே வந்து க்ளீனிங் இருந்தது. அது போக நமக்கு வீடை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வரும்ல, அதெல்லாம் வந்து மாற்றிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படியே ஒரு 4 நாள் பயங்கர டயர்டாக போச்சு. ஸோ வீடு மாற்றுறதுனாலே இப்படி தான். ஸோ ரொம்ப நமக்கு எப்படி போகுதுன்னே தெரியல. டைமும் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. அது மாதிரி டயர்ட்னஸும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சண்டேலேருந்து இப்போ வந்து இந்த வீட்டை செட் பண்ணணும் இல்லையா, ஸோ இந்த வீட்டோட செட் பண்ணுற வேலையை ஆரம்பித்தாச்சு. இங்கே வந்து நான் மேட்ரஸ்லாம் பெட்ஷீட்ஸ் எல்லாமே வந்து நியூவாக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரே இதை யூஸ் பண்ணுறோம், அதனால் மாற்றுறதுக்கு வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ எல்லாமே நியூவாக வாங்கி வச்சுருந்ததெல்லாம் சண்டே வந்து ஆரம்பித்தாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்படியும் ஒரு 3-4 நாளில் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். வீடு மாற்றுறதுனாலே தெரியும் ரொம்ப நிறைய வேலை இருக்கும்னு. ஸோ இதுக்கு மேலே வந்து விலாக் எடுக்க முடியல. அங்கங்கே குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக எடுத்திருந்ததை தான் சேர்த்து ஒரு வீடியோவாக இங்கே போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் இருந்து நியூ விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.